டிக் 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 ஸ்பைடர்மேன் எங்கே போகிறீங்க? ஆ எங்கம்மா சட்னி அரைக்க பச்சை மிளகா காட்டாங்க, அதான் அறுவடை பண்ணிட்டு வரலாம்னு போகிறேன். வரீங்களா நீங்களும்? இதை நீங்களே போயிட்டு வாங்க. சரி சரி. ஏன்டா வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ண, கம்முன்னு இருங்கடா. டிங் 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 டேடேங். பச்சை மிளகா கிட்ட வந்துட்டோம். என்ன அது எத்தாடி இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது? செடியா இல்லை மரமா? இப்போ பச்சை மிளகா ஃபுல்லாக நிறைய இருக்குது பொழுது, நல்ல செடி பொழுது, நிறைய பசு மிளகா இருக்குது. ஓகே, முதல்ல இயற்கைக்கே நன்றி சொல்லணும். இயற்கையே நன்றி, இவ்வளோ பச்சை மிளகாங்களை கொடுத்துருக்கீங்க கடையில் வாங்காமல். ஓகே, எப்படி பறிக்கலாம்? பச்சை மிளகா காமிங்கடா, ஏன்னா எங்கேயும் காமிக்கிறீங்க? ஓகே ஓகே, இதில் பச்சை மிளகா இருக்குது, காஞ்சி மிளகா இருக்குது. அம்மா பச்சை மிளகா கேட்டாங்க, என்ன பண்ணலாம்? அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இருங்க, அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்போம். ஏன்னா இங்கே பச்சை மிளகாவும் இருக்குது, காஞ்சி மிளகாவும் இருக்குது. ஃபோன் பண்ணு, என் கையில் தான் ஃபோனுக்கு தலையே பண்ணேன். டிங் 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 டிங். ஓகே, ஆமா, இங்கே பச்சை மிளகாவும் இருக்குது, காஞ்சி மிளகாவும் இருக்குது. என்னம்மா 2 பேர் பறிச்சிட்டு வரவா? பறிச்சிட்டு வரா? ஓ, 2 பேர் பறிச்சிட்டு வரவா? சரி, ஓகே ஓகே, பறிக்க போகிறேன். எப்படி பறிக்கலாம்? இங்கே பாருப்பா, பறந்து பறிக்கலாமா இல்லை வலையை விட்டு பறிக்கலாமா? வேண்டாம், பறந்தே பறிப்போம். ஓ, ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, கொஞ்சம் ரெடியாக இருக்குது, பார்த்து உஷாராக பறிக்கணும். ஓகே குழந்தைங்களா, ஏற்கனவே மோகி சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் பறிக்கும்போது நீங்களாம் தனியாக பறிக்கக்கூடாதுன்ட்டு. நீங்கள் ஏதாவது அறுவடை பண்ணுற காய்கறி அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்பா அம்மா கூட்டும்போது அறுவடை பண்ணணும், பெரியவங்க வச்சு தான். நீங்களே போய் பறக்கூடாது, ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். ஓகே ஓகே, பார்த்து பறிக்கணும், பார்த்து அறுவடை பண்ணணும். பறிக்கிறது சொல்லி அறுவடை சொன்னால் தான் இன்னும் சரியான பேராக இருக்கும். அறுவடைன்னு சொல்லுங்கள். ஓகே ஓகே, எத்தனை பச்சை மிளகாப்பா, நல்லா இருக்குதுப்பா. பச்சை மிளகா நீண்டு நெட்டிஞ்சு நெட்டாக இருக்குதுப்பா. எவ்வளோ பெருசாக இருக்குது. அடாடா, பறிக்க அறுவடை பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. எடுக்க பச்சை மிளகா வந்துக்கிட்டே இருக்குப்பா. குழந்தைங்க, இதை வச்சு நான் அவளுக்கு இங்கிலீஷில் சொல்லித்தரேன். பச்சை மிளகா இங்கிலீஷில் என்ன அது சொல்லுங்கள் பார்ப்போம். க்ரீன் சில்லிஸ். எஸ், கரெக்ட். அதேமாதிரி காஞ்ச மிளகாக்கு என்ன? ரெட் சில்லிஸ். ஓகே, மொத்தம் பச்சை மிளகா அறுவடை பண்ணிட்டோம். எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், மேக்ஸ் சொல்லித்தரேன். இதை வச்சு 1 to 3 உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 2 பார்ப்போம், மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போமா? வாங்க. அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன், எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். 1 2 3 4 5 6 சொல்லுங்கள், 7 8 9 10 11 12 13 14. காஞ்ச மிளகா 3 4 5 1 2 3 4 5 இருக்குது. பச்சை மிளகா 14 இருக்குது, காஞ்ச மிளகா 5 இருக்குது. மொத்தம் 19 வருது. ஒரு இன்கம்ப்ளீட் நம்பர் ஆகுதுல்ல, ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் நம்பர் ஆகுமா? அதுக்கு இன்னொன்று அறுவடை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பச்சை மிளகா 5 ஆயிடுச்சு, காஞ்ச மிளகா 5 ஆயிடுச்சு. 5 5 எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா. 5 5 20. ஓகே, இப்போ ரொம்ப டயர்டாகுதுப்பா. நான் கூட பச்சை மிளகா மேலே பார்த்துக்கிறேன்ப்பா. வா, சோகமாக இருக்குது. என்னடா ஏதோ முதுகில் அரிக்குது, எரியுது. ஐயோ, பச்சை மிளகா மேலே பார்த்துட்டு காரமாக இருக்குது, எரியுது. வர நான் கிளம்புறேன். ஓகே குட்டீஸ், பாய்.